வணக்கம். இன்றைக்கி பட்டை வயறு கூடை செய்யலாம். இப்போ கூடையோட அடி போட்டுடலாம். அதுக்கு இதே போல் பட்டை வயறு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படியே கொஞ்சம் மடக்கிக்கோங்க. இப்போ இந்த வயரை இப்படி வச்சுக்கிட்டு கொஞ்சம் இப்படி வச்சுக்கிட்டு ஒரு சுற்று இப்போ 2 சுற்று ஆரம்பத்தில் 2 சுற்று சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இந்த வயரை இந்த இதில் விட்டுறணும். விட்டுட்டு இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்பில் இந்த வயர் விட்டுறணும். விட்டுட்டு அப்படியே இப்படி 2 வயருக்கும் இடையில அதை கொண்டு வந்துட்டு பழையபடி இதை இப்படி 2 வயர்லேயும் மாட்டணும். மாட்டி இந்த 2 வயருக்கு இடையில இதை விட்டுறலாம். விட்டுட்டு இந்த கேப் இருக்குல்ல, இப்போ இந்த வயர் இந்த பக்கம் போச்சு. அப்படியே இதை தட்டி வச்சு இந்த கேப்பில் விட்டுறலாம். இங்கே இதை இப்படி திரும்பக்கூடாது, இதே போல் தான் வரணும். இப்போ இந்த வயரை இந்த 2க்கும் இடையில விட்டணும். விட்டுட்டு பழையபடி இதை அப்படி ஒரே சுற்றிட்டு இதை இந்த 2க்கும் இடையில விட்டுறலாம். இந்த பின்னல் இருக்குல்ல, அது பக்கத்தில் அதை விடணும். விட்டு இது இந்த 2 வயருக்கும் இடையில விட்டுடலாம். இதை இப்போ கொஞ்சம் தள்ளி போட்டுடலாம். இந்த வயர் இந்த 2க்கும் இடையில 2 வயர்லையும் சுற்றிடலாம். இந்த வயருக்கு இடையில 2க்கும் சுற்றிடலாம். இந்த வயர் 2க்கும் இடையில விட்டுடலாம். விட்டுட்டு இப்படி பரட்டி வச்சு திருப்பி வச்சு இந்த இடத்துல விட்டுடலாம். பாருங்கள், கீழ் பக்கம் விட்டால் இந்த வயருக்கு இந்த பக்கம் வரணும். இந்த வயர் இந்த 2க்கும் இடையில வரணும். பாருங்கள், 1 2 இந்த வயருக்கு இடையில வரணும். இது இப்படியே போட்டோம்ட்டா இங்கே பார்க்க நல்லா இருக்காது. இப்படி பிறண்டு வந்துச்சுன்ட்டா இதை இப்படி சரி பண்ணிக்கணும். ரெண்டையும் சேர்த்து இப்போ 2க்கும் இடையில.
இதே போல் 11 போடணும். 1 2 3 4 5 போட்டிருக்கோம். இதே போல் 6 போடணும். பாருங்கள் 11 போட்டாச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 போட்டாச்சு. இப்போ அடுத்த லைன் எப்படி போட்டதுன்னு பார்த்துடலாம். இப்படி ஒரு சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இந்த ஒயர் இருக்குல்ல, அந்த ஒயரை அப்படியே சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்புக்குள்ளே விட்டுடலாம். இந்த ஒயருக்குள்ளே விட்டுடலாம். ஒரு சுற்றணும். இப்போ ரெண்டாவது சுற்று இந்த ஃபஸ்ட்டு விட்டு அந்த ஓட்டையிலே விட்டுடலாம். விட்டு இப்போ இந்த 2 ஒயருக்கு இடையில இந்த ஒயர் விட்டுடலாம். நல்லா டைட்டாக மட்டும் போட்டுக்கணும். இப்போ இதை அப்படியே இந்த ஒயரை அப்படி மடக்கி பின்பக்கம் கொண்டு வந்துடணும். இந்த கேப்பு இப்போ இந்த ஒயர் வந்து இந்த 2 ஒயருக்கு இடையில விட்டுறலாம். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே கொஞ்சம் ஒயர் விட்டோம்ல, அந்த ஒயரை வந்து இந்த ஒயரில் இப்போ இந்த ஒயர் வந்து இந்த ஒயருக்குள்ளே போயிடும். இந்த ஒயர் வெளியே தெரியாது. இந்த பைப்போட எத்தனை கலர் வேணும்ட்டாலும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறலாம். நான் 2 கலர் ஜாயின் பண்ணுறேன், 2 கலரில் போடுறேன். உங்களுக்கு எத்தனை கலர் வேணும்ட்டாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதே போல் லாஸ்ட் வரையே போட்டுடலாம்.
இப்போ இந்த ஒயர் முடிஞ்சிருச்சுன்ட்டு அடுத்த ஒயர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்ட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், போடுறோமா. அடுத்த ஒயர் வந்து இந்த ஒயர் கொஞ்சம் இருக்கும்போதே இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ஒயர் சின்ன வச்சு இதை வந்து இதுக்குள்ளே விட்டுறலாம். இது வந்து இப்போ ஜாயின் பண்ணோம்ல அந்த ஒயரு, இதை பழையபடி அப்படியே போட்டுடணும். இப்போ இங்கே ஓட்டை இருக்குல்ல, இதில் நம்ம ஒயர் விடுறோம். இந்த ஒயர் இப்படி போகலான்னு சொன்னால் என்ன செய்கிறதுன்ட்டு இப்படி ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. அந்த கம்பியில் வந்து இப்படி ஒரு ஓட்டை, சின்ன ஓட்டையை செஞ்சிட்டோம்ட்டு போடுறது மட்டும் நல்லா டைட்டாக போட்டுடணும். இந்த ஒயர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த ஒயரும் இதே போல் தான். இப்போ இந்த ஒயர் முடிஞ்சிருச்சு. இந்த சுற்று ஒயர் வந்து இந்த அளவு முடிஞ்சிருச்சுன்ட்டு அடுத்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்ட்டு இப்படி கொஞ்சம் ஒயர் இருக்கும்போதேவும் இந்த ஒயரை இப்படி வச்சுக்கணும். இது வந்து ஜாயின் பண்ணுறத சொல்கிறேன் நான். இப்போ வந்து இந்த ஒயர் ஜாயின் பண்ணுறதை பார்த்தோம். இப்போ இந்த பட்டை ஒயர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஒரு சுற்றிட்டு இப்படி கொஞ்சம் ஒயர் இருக்கும்போதே போடணும்.
இப்படி சுற்றிக்கிறணும். சுற்றிட்டு இப்போ இங்கே கேப் இருக்குது, அந்த சுற்றுற இடத்துல கேப் இருக்குது. இப்படி சுற்றி வர இடத்துல எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு தையல் தான் போட்டுரும். இங்கே வந்து 2 போட்டுடலாம். 2 போட்டால் இந்த கேப் தெரியாது. அடுத்து இப்படி சுற்றிட்டு வரும்போது இந்த ஒயரை வந்து இப்படி வச்சு இது மேலேயே போட்டுருணும். இந்த ஒயர் வந்து வெளியே தெரியாமல் இதே போல் சுற்றி போட்டுக்கிட்டே வரணும். நம்மளுக்கு அடி எந்த அளவு வேணுமோ அந்த அளவு போட்டுக்கிடலாம். நான் வந்து லஞ்சு பேக் அளவு போட போகிறேன். இப்போ இதே போல் சுற்றியே போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஒயர் இப்படி சுற்றி வரப்போ இந்த திரும்புகிற இடத்துல வந்து இப்படி கொஞ்சம் கேப் இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம 2 தையலாக போட்டுக்கிடலாம், 2 பின்னலாக போட்டுக்கிடலாம். மற்ற இடத்துல 1 தான் போடணும். இதே போல் தான் சுற்றி போட்டுக்கிட்டே வரணும். இப்போ அடுத்த ஒயர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம்.
இதே போல் சுற்றி போட்டுகிட்டே வரணும். அடி பாருங்கள், நான் அடி போட்டு வச்சுருக்கேன். இது வந்து லஞ்சு பேக் அளவு. இது கூட உங்களுக்கு பெருசாக வேணும்ட்டா நீங்கள் பெருசாக போட்டுக்கோங்க, இல்லை இதுக்கும் சின்னதாக வேணும்ட்டாலும் சின்னதாக போட்டுக்கலாம். நான் இந்த அளவு போட்டு வச்சுருக்கேன்.